ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம்ங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் சீரிஸாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் நம்ம 80-60 அப்படின்னு சொல்கிற ஷீட்டில் ஒரு 60 ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த 60 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கவர் பண்ணாலே பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் எல்லா ஏரியாவும் கிட்டத்தட்ட கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் உள்ள பேட்டர்ன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூஸ்லேருந்து கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இன்டர்வல் கான்செப்ட்டில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ். இது வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம் Leetcodeல. வழக்கம் போல் நம்ம சொல்யூஷன் போட்டுட்டு இந்த ஷீட்டில் நான் சொல்யூஷன் வீடியோவை போட்டுடுறேன் கைஸ். அந்த ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. சரி வாங்க ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 1 or 2 இன்டர்வல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஆல்ரெடி செக் அவுட் பண்ணலாம்னா கண்டிப்பாக பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி யோசிக்கணுன்ற ஒரு இன்ட்யூஷன் தோணும். ஸோ என்ன கொஷின் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே கொடுத்துருக்காங்க இன்டர்வல்ஸ் அப்படின்னு. இந்த 2 டைமென்ஷனல் அரேல ஒவ்வொரு அரேவும் ஒரு இன்டர்வல், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இருக்க போது. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்துருக்கும் போது இதுலேருந்து நம்ம மினிமமாக எவ்வளோ இன்டர்வல்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ரிமூவ் பண்ணணும்? அப்படி ரிமூவ் பண்ணோம்னா மற்ற எந்த இன்டர்வல்லும் ஓவர்லேப் ஆகாமல் இருக்கணும். இப்போது இதில் உள்ள எந்த இன்டர்வல்லும் ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ இன்டர்வல்ஸை ரிமூவ் பண்ணணும் மினிமமாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம்பிளில் ஓவர்லேப்பிங் ஆற இன்டர்வல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போமா? 1 2 2 3 இருக்குது. ஆக்சுவலாக 1 2 2 3ன்றது வந்து என்ன தான் 2 ஈக்குவலாக இருந்தாலும் இது வந்து ஓவர்லேப்பிங் இல்லை கைஸ். ஸோ 1 2 2 3 வந்து அவங்க செப்பரேட் இன்டர்வலாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஓவர்லேப் ஆகலை. அதே மாதிரி 1 2 2 3 3 4 இந்த 3 ஓகே தான். இது வந்து 1 3 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓவர்லேப் ஆகுது. ஸோ 1 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 2 2 3 இது ரெண்டுத்துக்கூடையும் 1 3 வந்து ஓவர்லேப் ஆகுது, கரெக்டாக? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணாலே போதும். அந்த ஒரு இன்டர்வலை ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ மற்ற எல்லாமே நான் ஓவர்லேப்பிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த 2D அரேல உள்ள எல்லா இன்டர்வல்ஸும் நான் ஓவர்லேப்பிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினிமமாக எவ்வளோ இன்டர்வல்ஸ் ரிமூவ் பண்ணால் மற்ற இன்டர்வல்லாம் நான் ஓவர்லேப்பிங்காக இருக்கும் அப்படின்றதான் கொஷினு. ஸோ இது வந்து நான் அல்காரிதம் எப்படி இன்ட்யூஷன் எல்லாமே உங்களுக்கு அடுத்து சொல்கிறேங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வல் கான்செப்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம அப்படியே அந்த அல்காரிதம் ரன் த்ரூ பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2D அரே வந்து எப்போவுமே சார்ட்டட் ஆர்டரில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் ப்ராப்ளம்னா நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் டைமை வச்சு சார்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார்ட்டடாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து 1 வருது, 2 வருது, அப்புறம் திரும்பி 1 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட்லி இந்த எல்லா இன்டர்வல் ப்ராப்ளம்லையும் நீங்கள் ஸ்டார்டிங் டைமோ இல்லை எண்டிங் டைமோ வச்சு சார்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங் டைமை வச்சு சார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும்னு பாருங்களேன். ஸோ 1 2 வந்து அதே இடத்துல தான் வரும். 1 2க்கு அப்புறம் 1 6 வரப்போகுது, கரெக்டாக? ஏன்னா நான் ஸ்டார்டிங் டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ், மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து இந்த 2 5 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ள 3 4 வரப்போகுது. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி முடித்தோடனே இந்த இன்டர்வல் ப்ராப்ளமுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் முன்னாடி நான் போட்ட ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வரைஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டைம் இன்டர்வல் மாதிரி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஒய் ஆக்சிஸ் தேவையில்லை, எக்ஸ் ஆக்சிஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு 8 வரைக்கும் போட்டுக்கலாமா? 8 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம இந்த ஆக்சிஸ்லாம் வரைஞ்சு பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்டர்வலை எப்படி நம்ம இதில் வரையலாம்? 1 to 2, கரெக்டாக? ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு சீரியலோட டைமிங்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 2 மணிக்கு ஒரு சீரியல் போடுறான், 1லேருந்து 6 மணி, இந்த மாதிரி 1லேருந்து 6 மணிக்கு சீரியல் போட்டான்னா 5 மணி நேரம் அவ்வளோதான் கேஸ், காலி. அந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சிப்போம், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ 1 to 6 வரைஞ்சு பார்க்கலாமா? 1 to 6ன்றது எப்படி வரப்போகுது? 1லேருந்து 6 வரைக்கும், ஓகேவா? ஸோ 1 to 6. அடுத்து இந்த 2 to 5 வரைஞ்சு பார்க்கலாமா? ஸோ 2 to 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா? ஸோ 2 to 5, ஓகேவா? ஸோ 2 to 5யும் வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன பாக்கி இருக்குது? 3 to 4. ஸோ 3 to 4 வந்து நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன் கைஸ். ஸோ இங்கே வந்து 3, இங்கே வந்து 4, ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்த இன்புட் இன்டர்வல்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராமாக மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ரிமூவ் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றது புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த கிராஃபை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க.
இந்த 2D அரேல நம்ம நார்மலாக லூப் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ லூப்புக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐ வந்து 0, ஐனா அந்த லூப் வேரியபிள் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த இண்டெக்ஸில் ஐ இருக்கு. இப்போ ஐயும் i+1ம் ஓவர்லேப் ஆகுற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1,2ம் 1,6ம் ஓவர்லேப் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட எண்டிங்க்கு முன்னாடியே செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி நடந்துச்சுன்னா ஓவர்லேப் ஆகுதுன்னு அர்த்தம் கரெக்டா. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஐயோட எண்டிங்கும் i+1ஓட ஸ்டார்டிங்கும் அந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஐயோட எண்டிங் இஸ் கிரேட்டர் தேன் i+1ஓட ஸ்டார்டிங். ஸோ அப்போ அதே அப்படியே நீங்கள் இந்த இமேஜில் பாருங்க 1,2ம் 1,6ம் ஓவர்லேப் ஆகுது கரெக்டா. ஏன்னா உங்களுக்கு கிராஃபை பார்த்தாலே தெரியுது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுல ஏதாச்சும் ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் கரெக்டா. ஏன்னா ஓவர்லேப் ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க 1,2 ரிமூவ் பண்ணுவீங்களா இல்ல 1,6 ரிமூவ் பண்ணுவீங்களா? பாஸ் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க 1,6 ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பக்கா கரெக்ட், சூப்பர் ஓகேவா. உங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் புரிஞ்சிடுச்சு. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1,2 வந்து ஷார்ட் இன்டர்வல், 1,6 வந்து பெரிய இன்டர்வல். இப்போ இந்த 1,6 பெருசா இருக்கிறதுனால நமக்கு இப்போதைக்கு அந்த 1,6 1,2 கூட இன்டர்செக்ட் ஆகுது, அதாச்சும் ஓவர்லேப் ஆகுதுன்னு தெரியுது. ஆனா இது இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் கூட இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1,6 வந்து 3,4 கூட இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ பெருசா இருக்கிறத நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல ரிஸ்க் கம்மி. ஏன்னா சின்னது வந்து ஃபியூச்சர்ல மற்றது கூட இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கரெக்டா. ஆனா பெருசா உள்ள ஒரு இன்டர்வல் வேற ஒரு இன்டர்வல் கூட இன்டர்செக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், எப்பவுமே ஓவர்லேப் வரும்போது பெரிய எண்டிங் உள்ள அந்த இன்டர்வலை ரிமூவ் பண்ணிட போறோம். ஸோ இங்க பாருங்க i+1 கரெக்டா. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலும் ஓவர்லேப் ஆகுது. எதுல பெரிய எண்டிங் இருக்கு? 6, 1,6 தான் பெரிய எண்டிங். ஸோ இந்த இன்டர்வல்ல நம்ம ரிமூவ் பண்ணிட போறோம். ஸோ இதை வந்து நம்ம தூக்கி விட்டுலாம். தூக்கி விட்டுட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட போறோம் ஓகேவா. ஸோ இப்போனா என்ன அர்த்தம், இந்த இன்டர்வல் நம்ம கிட்ட இப்போ இல்லை ஓகேவா. ஐ வந்து அதே இடத்துல தான் கைஸ் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஓவர்லேப் ஆகிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது கரெக்டா. ஆக்சுவலாக இது வந்து நான் ஐன்னு வச்சுக்கிறதோட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாமா, கரண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கோம் ஓகேவா. ஸோ கரண்ட்டும் இப்போ இந்த 2,5 இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுதா? இல்லை, ஏன்னா 2வும் இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். ஸோ ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கு? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஒரு ஓவர்லேப் ஆகிற இதை நம்ம முடிச்சாச்சு ஓகேவா. ஸோ கரண்ட் வந்து முன்னாடி எது கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்துட போகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஓவர்லேப் ஜோன்லாம் நம்ம செக் பண்ணி எது வேணுமோ அதை மட்டும் பாக்கி வச்சுட்டு இருக்கோம் ஓகேவா. அண்ட் அகைன் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதெல்லாம் ஒரு கவுண்டர் வச்சுட்டு ஆட் பண்ணிட்டே வாங்க கேஸ் ஆன்சருக்கு ஓகேவா. ஸோ நான் வந்து இங்கே வந்து 2 ரிமூவ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த 2 ரிமூவ் வந்து இப்போதைக்கு 1 ஓகேவா, ஏன்னா 1 ரிமூவ் பண்ணிட்டோம். சரி, இப்போ கரண்ட் பார்க்குறேன் ஓகேவா. கரண்ட் வந்து அடுத்து ஓவர்லேப் ஆகிற வரைக்கும் நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. இப்போ 2,5 இருக்கு, 3,4 இருக்கு, ஓவர்லேப் ஆகுதா பாருங்க. இதோட எண்டிங் வந்து அடுத்ததோட ஸ்டார்டிங்கோட பெருசா இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், ஓவர்லேப் ஆகுது. அதே ரெண்டு இன்டர்வல் இமேஜ்ல பாருங்க, 2,5 இங்க இருக்கு, 3,4 இங்க இருக்கு. பார்த்தாலே தெரியுது ஓவர்லேப் ஆகுது. நான் என்ன சொன்னேன், எந்த எண்டிங் லேட்டாக வருதோ கடைசியாக வருதோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த லாஜிக் வச்சு பார்த்தா 5 தான் லேட்டாக வருது. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 2,5 வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. அண்ட் வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், கரண்ட்டை வந்து மாற்றி விட்டுற போகிறோம். ஸோ கரண்ட் வந்து இங்கே வந்துட போகுது ஓகேவா. ஸோ கர் வந்து இப்போ 3,4 இருக்கு. இதுக்கு மேலே நமக்கு செக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதோட நம்ம லாஜிக் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம இன்னொரு இன்டர்வல் ரிமூவ் பண்ணதுனால 1 வந்து இப்போ 2 ஆகிட போகுது, 2 ரிமூவ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்டர்வலை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த 1,6யும் 2,5யும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபைனலாக உள்ள அவுட்புட்டில் உள்ள இன்டர்வல்ஸ் நான் ஓவர்லேப்பிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்துடலாமா. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் வந்து நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஏன்னா இது வந்து நம்ம ஒரே லூப் தான் பண்ணுறோம், எந்த பெரிய காம்ப்ளெக்சிட்டியும் இல்லை. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லீனியர் ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், எதுவுமே நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக கைஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்கன்னு கொஷினில் சொன்னாங்கன்னா லீனியர். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் டைம் பேஸ்டாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா
n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆக போகுது கைஸ் ஒர்ஸ்ட் கேஸில். ஏன்னா இன்கேஸ் சார்ட்டடாக இல்லை அப்படின்னா நம்ம தான் சார்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து n log n, சார்ட்டடாக இருந்துச்சுன்னா லீனியர் டைம். ஓகே கைஸ், இப்போ வாங்க டேரெக்டாக கோடுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சார்ட் பண்ணிக்கணும். ஸோ அரேஸ் டாட் சார்ட் இன்டர்வல்ஸ். இதில் வந்து நான் அந்த கம்பேரட்டர் லாஜிக் யூஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறேன் கைஸ். இந்த கம்பேரட்டர் பற்றி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சார்ட்டிங் வரும்போது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கம்பேரட்டர் வச்சு எப்படி சார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் டைம் வச்சு சார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ a of 0 minus b of 0 இப்படி போட்டோம்னா ஸ்டார்டிங் டைம் வச்சு சார்ட் ஆகிட போகுது. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு லூப் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ ஃபார் int I equal to 0 I less than interval டாட் லென்த் I plus plus. ஓகேவா, இந்த லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த கரண்ட் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து நான் கரண்ட் எண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கரண்ட் ஃபுல் இன்டர்வல் தேவையில்ல, எண்டு மட்டும் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஸோ அது வந்து இன்டர்வல்ஸ் ஆஃப் ஐயில் ஃபர்ஸ்ட் வேல்யூ கரெக்டாக. ஸோ அதுதான் எண்டிங் பாயிண்ட். இப்போது நம்ம வந்து ஓவர்லேப் ஆகிற எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த லாஜிக் போட்டிருக்கோம் இல்லையா, I+1 கூட செக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால I+1 வந்து இன்டர்வல்ஸ் லெங்க்த்தோட கம்மியாக இருக்கணும். ஸோ இன்டர்வல்ஸ் டாட் லெங்க். ஓகேவா, இப்போ என்ன கண்டிஷன், கரண்ட் எண்ட் வந்து கிரேட்டர் தேன் இன்டர்வல்ஸ் ஆஃப் I+1 டாட் 0. இதில் என்ன வருதுன்னு பாருங்க, அடுத்த இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ இருக்கிற எண்டிங் பாயிண்டோட சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரெண்டு ஓவர்லாப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டூ ரிமூவ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கணும் இல்லையா ஆன்சருக்கு. ஸோ அது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை வெளியே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பெரிய இன்டர்வல் பெரிய எண்டிங் இருக்கிறத ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால எது மினிமமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும் கரெக்டாக. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வல்ஸ் I+1 1 சாரி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பாருங்க, எது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரெண்டு இன்டர்வல்ல எது சின்னதோ அதை வச்சுக்கிறேன், பெருசாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்புறம் என்ன பண்ண போகிறேன், I + = 1. ஓகே ஓகே, ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 ரிமூவ் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது, எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல்ஸ் ப்ராப்ளம் ரொம்பவே முக்கியம் கைஸ். நான் அந்த ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாப் ஸ்விட்ச் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈவன் ஃபேங் இன்டர்வியூஸ் கூட இந்த ப்ராப்ளமோட பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.